சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. மகாராஜா திரைப்படத்தை தொடர்ந்து கங்குவா திரைப்படத்துக்கும் ஒரு பயங்கரமான பிளான் படக்குழு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது கங்குவா திரைப்படம், இந்த திரைப்படம் தமிழில் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் மோசமான விமர்சனங்களை பெற்று தோல்வி திரைப்படமாக அமைந்திருக்கிறது. இது வரைக்குமே 270 கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணியிருக்கு. படத்தோட லாபத்து கூட கொஞ்சம் கூட ப்ராஃபிட் ஜூனுக்குள்ளே படமே போகலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. நஷ்டத்தில் தான் படக்குழு இருக்காங்க. இந்த சமயத்தில் மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய சக்கப்போடு போட்டுக்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் ரிலீஸ் ஆகி 100 கோடி மேலே வசூல் செய்து, சீனாவில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 80 கோடி வரைக்குமே வசூல் செய்திருக்கு ரிலீஸ் ஆன 15 நாட்களில். இப்போ கங்குவா படக்குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மகாராஜா திரைப்படம் மாதிரி கங்குவா திரைப்படத்தை நம்ம சீனாவில் ரிலீஸ் பண்ணலாம். சில காட்சிகளை கட் பண்ணிவிட்டு நம்ம சீனாவில் ரிலீஸ் பண்ணலாம், வித் சீனா டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னா, இந்த திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சீனாவில் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் படக்குழு இறங்குவாங்களாம். ஏன்னா கங்குவா திரைப்படம் ஒருவேளை ஓடிடியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்து விட்டால் இந்த திரைப்படத்தை சீனாவில் ரிலீஸ் பண்ண படக்குழு முன் வருவாங்க. ஸோ சீனாவில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக மிகப்பெரிய வசூல் வேட்டை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் மிஸ் பண்ணதை தமிழில் மிஸ் பண்ணதை சீனாவில் லாபத்தை பார்த்துடணும் அப்படி சொல்லி படக்குழு செம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?